எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நான் உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.5ல் ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x. ஸோ இதில் வந்து நம்ம 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி சம்மெல்லாம் லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். லாக்கு வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ லாக் PQ 2 டேர்ம் இருந்தால் லாக் P ப்ளஸ் லாக் Q இந்த மாதிரி அடிஷனாக மாறிடும். இப்போ இதில் 3 டேர்ம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு டேக் லாக். ஸோ இங்கே வந்து லாக் ஒய்ன்னு இருக்கும், இங்கே லாக் ஆஃப். இப்போ இது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸும் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x. ஸோ ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறது இப்போ 2 டேர்ம் இருந்தால் அது அடிஷன் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் 2x ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் 3x. இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ இதில் வந்து லாக் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணோம், காஸ் எக்ஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணோம். இப்போ அதில் வந்து இப்போ ஃபார்முலாலாம் எழுதுகிறேன். d/dx ஆஃப் லாக் எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதே மாதிரி காஸ் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2x அப்படின்லாம் இருந்ததுன்னா 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ d/dx ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ இப்போ இந்த லாக் ஃபார்மெல்லாம் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லாக் ஒய், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இங்கே லாக் ஒய்ன்னு இருக்கிறனால 1/y dy/dx ஈக்குவல் டு ஒய் டேர்ம் எங்கே இருந்தாலும் dy/dx கண்டிப்பாக போடணும். இப்போ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னால் லாக் எக்ஸ் வந்து 1/x, லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னால் 1/cos எக்ஸ். அப்புறமா காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அது ப்ராடக்டில் எழுதணும் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் 2x. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ லாக் ஆஃப் காஸ் 2xனால் 1/cos 2x. இப்போ அடுத்தது காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் சைன் எக்ஸ். இந்த இடத்துல எனக்கு செயின் ரூல் இது. லாக் ஃபங்க்ஷன் பண்ணணும், காஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் 2x. காஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே 2x இருக்கிறனால மைனஸ் சைன் 2x இன்ட்டு இப்போ 2xன்னு இருக்குது, 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் 2 அப்படியே போட்டுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இன்ட்டு இங்கே 2 இருக்கிறனால 2 வரும் ப்ளஸ். அடுத்தது தேர்ட் டேர்ம் லாக் ஆஃப் காஸ் 3x. லாக் எக்ஸ் வந்து 1/x, லாக் ஆஃப் காஸ் 3xனால் 1/cos 3x இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியம்னா மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் மைனஸ் சைன் 3x இன்ட்டு இப்போ 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்றனால இன்ட்டு 3. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே 1/y நமக்கு dy/dx தான் வேணுன்றனால 1/y, இந்த y டிவிஷனல் y நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ dy/dx ஈக்குவல் டு y இன்ட்டு இப்போ இது எல்லாமே மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் டேன் எக்ஸ். சைன் பை காஸ்லாம் டேன் ஆகும். அடுத்தது இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2 சைன் 2x பை காஸ் 2xனால் டேன் 2x. அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் சைன் 3 இருக்குது, மைனஸ் 3 சைன் 3x பை காஸ் 3x வந்து டேன் 3x. ஸோ இப்போ இதில் எல்லாமே மைனஸ் காமனாக இருக்குது. y வந்து என்ன இருக்குது, கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். dy/dx ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் சைன் வெளியே வச்சுக்கோங்க. கொஸ்டினில் yக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x. ஸோ இப்போ நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணட்டா மைனஸ் வெளியே எடுத்துட்டனால டேன் எக்ஸ் ப்ளஸ் 2 tan 2x ப்ளஸ் 3 tan 3x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இது வந்து எக்ஸாம்பிள் சம் மாடல் தான்.
differentiate with respect to x. Y equal to root of x minus 1, x minus 2 divided by x minus 3, x minus 4 into x minus 5. ஸோ ரூட் இருந்தாலே பவரில் ஹாஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே டைமே திருப்பி எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5. ஸோ ஹோல் பவரில் இப்போ ஹாஃப் இருக்குது. ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் இருந்தாலே நம்ம உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் லாக் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, டிவிஷன் ப்ராப்பர்ட்டி, பவர் ப்ராப்பர்ட்டி மூணுமே நான் இப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். லாக் இப்போ பிக்யூ 2 டேர்ம் இருந்ததுன்னா லாக் பிக்யூ 2 டேர்ம் இருந்தால் அடிஷனாக மாறிடும். லாக் பி ப்ளஸ் லாக் கியூ. அதேமாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா இப்போ லாக் ஆஃப் பி பை கியூ டிவிஷனில் இருந்தால் அது சப்ராக்ஷனாக ஆகிடும். லாக் பி மைனஸ் லாக் கியூ. பவரில் இருந்ததுன்னா அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லாக் பி பவர் என் இருந்தால் என் லாக் பி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், டேக் லாக். ஸோ இது வந்து log y ஈக்குவல் டு லாக் ஆஃப் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் பவர் ஹாஃப். ஸோ இதில் வந்து இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி லாக் பி பவர் என்ன என் லாக் பி, அதனால் பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஹாஃப். இப்போது இதெல்லாம் ப்ராடக்டில் இருந்தால் அடிஷனில் வரும். லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ டிவிஷனில் இருக்கிறதுலாம் இப்போ லாக் பி பை கியூன்னு இருந்தால் லாக் பி மைனஸ் லாக் கியூ. அதனால் இது எல்லாமே சப்ராக்ஷன் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் சைன் போடணும். மைனஸ் லாக் ஆஃப் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பில் தான். இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இதுதான் ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. d/dx ஆஃப் லாக் எக்ஸ் வந்து 1/x. ஸோ ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். d/dx ஆஃப் எக்ஸ் வந்து 1 வந்து இப்போ -1 -2 இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டில் இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட் வந்து ப்ளஸில் மைனஸில் கான்ஸ்டன்ட் இருந்தாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும் கான்ஸ்டன்ட் அந்த என்ன நம்பர் இருக்கோ அது போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸில் இதெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் 0 ஆகிடும். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ லாக் ஒய்ன்னு இருக்குது. ஒய் இருந்தாலே இப்போ லாக் எக்ஸ்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் ஒய்னா 1/y போடணும். 1/y dy/dx ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ லாக் எக்ஸ் மைனஸ் 1 லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, எக்ஸ் மைனஸ் 1னா 1/x மைனஸ் 1. இப்போ இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும், அதனால் அப்படியே விட்டுருங்களா. அடுத்தது லாக் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, ஸோ எக்ஸ் மைனஸ் 2னா 1/x மைனஸ் 2, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இது லாக் எக்ஸ்னால் 1/x மைனஸ் 3. அடுத்தது மைனஸ் 1/x மைனஸ் 4 மைனஸ் 1/x மைனஸ் 5. இப்போ இதில் வந்து இந்த டேர்மில் வந்து ஒய் dy/dx தான் வேணுனால ஒய் இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு போய்டும். ஒயில் வந்து என்ன கொஸ்டின் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். மற்றது எல்லா டேர்மும் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுடலாம். பட் dy/dx ஈக்குவல் டு கொஸ்டினில் இப்படி இருக்குது, ரூட்குள்ளே இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஒய்யோட வேல்யூ இதெல்லாம் இங்கே ஒய் இங்கே போயிடுச்சுன்னா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த பார்ட் வந்து இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 1/2 இன்ட்டு 1/x மைனஸ் 1 ப்ளஸ் 1/x மைனஸ் 2 ப்ளஸ் 1/x மைனஸ் 3 மைனஸ் 1/x மைனஸ் 4 மைனஸ் 1/x மைனஸ் 5. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, third sum.
differentiating the following with respect to x. y equal to log x பவரில் cos x இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டி பவரில் இருக்கிறனால ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாகில் லாக் p பவர் n இருந்தால் n log p. ஸோ டேக்கிங் log on both sides. இப்போ என்ன வரும் இங்கே log y ஈக்குவல் டு log ஆஃப் இங்கே ஒரு log x இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். log x பவரில் cos x. ஸோ இந்த cos xங்கிறது தான் இதில் n வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இதில் cos x ஃப்ரண்ட்டில் வந்துடணும். cos x இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு டேர்ம் செப்பரேட் பண்ணுறதுக்காக. இப்போ log ஆஃப் log x இந்த cos x தான் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ இங்கே log y இருக்குது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தடு. இது u இது ஃபுல்லாக வின்னு எடுத்துக்கோங்க. அது என்ன ஃபார்முலானா u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். u v டேஷ்னா யூனா இதை அப்படியே வச்சுக்கணும், v டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்லாம் இதெல்லாம் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கலாம். u cos x du by dx. cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அதே மாதிரி v வந்து இந்த டேர்ம் வின்னு எடுத்திருக்கோம். ஸோ log ஆஃப் log x. ஸோ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இதில் log xன்னு இருக்கிறனால dv by dx அதுதான் dv டேஷ். ஸோ 1 இந்த log x எக்ஸுக்கு பதில் log x இருக்குது. அப்புறம் log xையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். செயின் ரூல் இது. இந்த லாகுக்காக 1/log x, log xுக்காக 1/x. ஸோ இன்ட்டு x இந்த 1/x தான் இங்கே போட்டிருக்கலாம். x log xன்னு கூட எடுத்துக்கலாம். இதை 1/x கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/x log xன்னு. இப்போ இதுதான் இந்த ஃபார்முலா. log y அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1/y dy by dx ஈக்குவல் டு uv டேஷ். u என்னது cos x. v டேஷ் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் 1/x log x ப்ளஸ் அதே மாதிரி vu டேஷ். vன்றது log ஆஃப் log x இன்ட்டு u டேஷ்ன்றது du by dx மைனஸ் sin x. இப்போ எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ dy by dx ஈக்குவல் டு இப்போ இந்த டிவிஷனில் உள்ள y வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இன்ட்டு cos x பை இங்கே இருக்குது x log x ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் sin x இன்ட்டு log ஆஃப் log x இந்த டேர்ம். ஸோ y என்ன கொஸ்டினில் என்ன இருக்கோ அந்த yக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக dy by dxோட ஆன்சர் இது தான். log x பவர் cos x. அப்புறமா இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். cos x பை x log x மைனஸ் sin x log ஆஃப் log x. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த 12th போர்ஷன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமான்னு எனக்கு தெரிய வரும். தேங்க்யூ.